ஹலோ எவ்ரிஒன். இப்போ நம்ம எக்ஸல் அப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது எக்ஸல் வந்து ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராமிங் அப்ளிகேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சீரியல் நம்பர் 1 டைப் பண்ணுறோம். டைப் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே ட்ராக் பண்ணுறோம். காப்பி செல்ஸ் தான் ஆகும். ஆட்டோஃபில் ஆப்ஷன்ஸில் போயிட்டு ஃபில் சீரீஸ் கொடுப்போம். இப்போ அதுக்கு பதிலாக கண்ட்ரோல் இசட் கொடுத்து பின்னாடி வந்துட்டு நம்பர் 1 இருக்குது. அதுக்கிட்ட போன உடனே ப்ளஸ் ஐக்கன் வரும். அதுதான் ஃபில் ஹேண்டில். கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா ஃபில் சீரீஸ் ஆகிடும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது A1 செல்லில் இருக்கிறோம். எண்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோ இருக்குன்றது தெரியும். 10,48,576 ரோஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எண்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அப் ஆரோ ப்ரெஸ் பண்ணோன்னா A1 செல்லுக்கு வந்துடலாம். மறுபடியும் எண்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணோன்னா லாஸ்ட் காலம் XFD 16,384 காலம்ஸ் இருக்குது. மறுபடியும் எண்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஆரோ ப்ரெஸ் பண்ணோம்னா A1 செல்லுக்கு வந்துடலாம். டெவலப்பர் டேப் எனேபிள் பண்ணோன்னா ரைட் கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு டேப் மேலே ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் த ரிபன் அதில் போயிட்டு மெயின் டேப்ஸில் போயிட்டு டெவலப்பர் டேப்பும் ஆட்டோமேட் டேப்பும் டிஃபால்ட்டாகவே டிசேபிள் பண்ணி தான் இருக்கும். இந்த மாதிரி இப்போ ஓகே கொடுத்தோம்னா டிஸப்பியர் ஆகிடும். ஏதாவது ஒரு டேப் மேலே ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் த ரிபன் அதில் போயிட்டு மெயின் டேப்ஸில் ஆட்டோமேட் டேப்பும் டெவலப்பர் டேப்பும் எனேபிள் பண்ணி ஓகே கொடுத்துடலாம். இப்போது இந்த ஷீட் நேமை நம்ம டபுள் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணலாம். இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா Alt-H-O-R கொடுத்தோம்னா அங்கே ஹைலைட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஷீட் 1ன்றதை பேக் ஸ்பேஸ் கொடுத்து எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்படி கிளிக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா எரர் வந்துகிட்டே இருக்கும். கிளிக் பண்ணோன்னா எரர் வந்துகிட்டே இருக்கும். ஒன்று எஸ்கேப் கீ கொடுத்து வெளியில் வந்துடலாம். இல்லைன்னா டபுள் கிளிக் பண்ணி ஒரு நேம் கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபார்முலா பார் இருக்குது. அதை இப்படி டபுள் சைடு ஆரோ இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபார்முலா பார் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா Ctrl+Shift+U கொடுத்தோம்னா எக்ஸ்பேண்ட் ஆகிடும். மறுபடியும் Ctrl+Shift+U கொடுத்தோம்னா மறுபடியும் ரீசைஸ் ஆகிடும். Shift F3 கொடுத்தோம்னா இன்சர்ட் ஃபங்க்ஷன் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். மேலே இருக்கிறது க்ரீன் பார், அதுதான் டைட்டில் பார். இது மெனு ரிபன். இது வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பார். இது நேம் பாக்ஸ். இப்போ ஃபில் கமாண்டில் போயிட்டு ஃபில் சீரீஸ் கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெப் 1 வந்து இப்போ 2ன்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஸ்டாப் வேல்யூ வந்து 10ன்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு லீனியர் வந்து செலெக்ஷனில் இருக்குது. இப்போ காலம்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு லீனியரில் கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்துடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ட்ரி பண்ணுறோன்னா
இப்போ இதை எரேஸ் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் கமாண்டில் போயிட்டு சீரீஸில் போயிட்டு காலம்ஸ் கொடுத்துட்டு லீனியர் கொடுத்துட்டு ஸ்டெப் வேல்யூ வந்து 2ன்னு கொடுத்துடலாம். ஸ்டாப் வேல்யூ 100ன்னு கொடுத்தோம்னா கொடுத்து இப்போ ஓகே கொடுத்தோம்னா அது இப்போ ரேஞ்ச் ஆஃப் செல்ஸில் நம்பர்ஸ் மாறிடுச்சு. இது வந்து அடிஷன். லீனியர்னால் வந்து அடிஷன். இப்போ ஃபில் கமாண்டில் போயிட்டு சீரீஸில் போனோம்னா இந்த டைப்பில் லீனியர்னு இருக்கிறது ஃபார் அடிஷன். அதனால் இங்கே 1 3 5 7 வந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் க்ரோத்துன்னு சொல்லி கொடுத்தோம்னா கொடுத்துட்டு இங்கே ஸ்டெப் வேல்யூ வந்து 3ன்னு கொடுக்குறோம். இப்போ ஸ்டாப் வேல்யூ 13 கொடுத்து இப்போ ஓகே கொடுத்தோம்னா நம்பர்ஸ் இப்போ மாறிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 3 1s are 3 அந்த மாதிரி ஸ்டெப் வேல்யூ வந்து 3ன்னு கொடுத்தோம். அதனால் 3 3s are 9 9 3s are 27 அந்த மாதிரி ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் மாறி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கேமரா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோம். இப்போ இங்கே கிளிக் பண்ணி இமேஜ் வந்துடுச்சு. இதை அப்படியே கிளிக் பண்ணி கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு ஷிஃப்ட் F11 கொடுத்தோம்னா நியூ ஷீட் க்ரியேட் ஆகிடும். கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் வீல் ஸ்க்ரோல் பண்ணோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜ் கரெக்டாக கிளியராக வரல. அதுக்கு இந்த அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் முன்னாடி எக்ஸல் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் அந்த ஷீட்டோட நேமை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுத்து இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா கரெக்டாக வந்துடும். இப்போ இங்கே ஷீட் நேமை நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். ஷீட் 1ன்னே கொடுத்துடலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதை அப்படியே காப்பி பண்ணி கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே ஷீட்டில் இதை டெலீட் பண்ணிடலாம். கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ண உடனே இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபார்முலா பாரில் பார்த்தோம்னா ஷீட் 1ன்றதை அந்த ஷீட்டோட நேம் கொடுத்துடலாம். கொடுத்து எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுத்துட்டோம்னா இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா அந்த இமேஜ் கிளியராக வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து Alt N கொடுத்தோம்னா இன்சர்ட் டேப். அதேமாதிரி Alt A கொடுத்தோம்னா டேட்டா டேப். Alt A டேட்டா டேப். Alt P வந்து பேஜ் லேஅவுட். Alt M வந்து ஃபார்முலாஸ் டேப். Alt U ஆட்டோமேட். Alt L வந்து டெவலப்பர் டேப். Alt Y வந்து ஹெல்ப் டேப். Alt L வந்து டெவலப்பர் டேப். Alt H ஹோம் டேப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன்ஸில் போயிட்டு இந்த மாதிரி இந்த டயலாக் பாக்ஸுக்கு வர்றதுக்கு ஷார்ட்கட் வந்து Alt F T கொடுத்தோம்னா எக்ஸல் ஆப்ஷன்ஸ் டயலாக் பாக்ஸ் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இங்கே ஃபில் பண்ணுறோம். இந்த மாதிரி ஃபில் பண்ணுறதுக்கு ஃபில் ஹேண்டில் வந்து இங்கே எனேபிளாக இல்லைன்னா ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன்ஸில் அட்வான்ஸ்டு கேட்டகரியில் போயிட்டு எனேபிள் ஃபில் ஹேண்டில் செல் ட்ராக் அண்ட் ட்ராப் அலர்ட் பிஃபோர் ஓவர் ரைட்டிங் செல்ஸ் அதை இப்போ டிசேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா இப்போ இங்கே இந்த செல்லோட எண்டில் போய் பார்த்தோம்னா அங்கே ஃபில் ஹேண்டில் இருக்காது. இப்போ மறுபடியும் ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன்ஸில் அட்வான்ஸ்டு கேட்டகரியில் எனேபிள் ஃபில் ஹேண்டில் செல் ட்ராக் அண்ட் ட்ராப் அதை டிக் மார்க் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா இப்போது போய் பார்த்தோம்னா ஃபில் ஹேண்டில் பிளாக் கலர் ப்ளஸ் ஐக்கன் வந்துடுச்சு.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த டேட்டாவில் இருக்கிறோம். இப்போது இந்த ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார், இந்த ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்க்ரோல் பண்ணோம்னா ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். இப்போ மறுபடியும் இந்த பக்கம் ஸ்க்ரோல் பண்ணோம்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ணி வந்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் பண்ணுறதுக்கு இப்படி செலக்ட் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக கண்ட்ரோல் ஷிஃப்ட் டேட்டாவை செலக்ட் பண்ணுறது கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ, இல்லைன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ, அப்படி இல்லைன்னா அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு F8 கொடுத்தோம்னா இப்போது செலெக்ஷன் ஆகும். எஸ்கேப் கீ கொடுத்துட்டோம்னா அந்த எக்ஸ்டெண்ட் செலெக்ஷன்றது போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேப் மேலே டபுள் கிளிக் பண்ணோம்னா அந்த மெனு ரிப்பன் ஹைட் ஆகிடும், மறுபடியும் டிஸ்பிளே ஆகும். கண்ட்ரோல் F1 கொடுத்தோம்னா மெனு ரிப்பன் ஹைட் ஆகிடும். அதே மாதிரி கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1 கொடுத்தோம்னா இந்த மாதிரி க்ரீன் பார் மட்டும் தெரியும், ஃபுல் ஸ்க்ரீனில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1 கண்ட்ரோல் F1. VBA எடிட்டர் ஓப்பன் பண்ணோம்னா Alt F11 VBA எடிட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய ஒர்க் ஷீட் இருக்குது. அதை ஒன்று ஒன்றா ஸ்க்ரால் பண்ணி நம்ம பார்க்குறதுக்கு பதிலாக இங்கே டபுள் சைடு ஆரோ இருக்கும். அதை இப்படி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்டிவேட்டுன்ற டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். இப்போ ஷீட் நேம் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இப்போ மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஷீட்டுக்கு நடுவில் நேவிகேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரிட் லைன் கலர் சேஞ்ச் பண்ணோன்னா ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன்ஸில் அட்வான்ஸ்டு கேட்டகரியில் டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் ஃபார் திஸ் ஒர்க் ஷீட் அப்படின்ற செக்ஷனில் எந்த ஷீட்டோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கிரிட் லைன் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே கொடுத்தோம்னா கிரிட் லைன் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை அரேவை செலக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் 1 கொடுத்து ஃபார்மேட் செல்ஸுக்கு போயிட்டு கஸ்டமில் போயிட்டு இப்போ ஜென்ரல் எரேஸ் பண்ணிவிட்டு 3 டைம்ஸ் செமிகோலன் கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்தோம்னா அந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸில் நம்பர்ஸ் வந்து ஹைட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த செல்லை செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா அங்கே நம்பர்ஸ்லாம் அங்கே தான் இருக்குது. ஃபார்முலா பாரை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் 1 கொடுத்து ஃபார்மேட் செல்ஸ்க்கு போயிட்டு கஸ்டம் கேட்டகரியில் மறுபடியும் ஜென்ரல் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா அந்த நம்பர்ஸ் ரீப்ளேஸ் ஆகிடும், டிஸ்பிளே ஆகும்.